கோலி டாக் கோலிவுட் நியூஸ். விஜய் பட யூனிட்டுக்கு அதிர்ச்சி கொடுத்த தீபிகா படுகோன். KS ரவிக்குமார் இயக்கத்துல ரஜினி நடிக்க இருந்த ராணா படத்துல தீபிகா படுகோனே கமிட் ஆகி இருந்த போது இந்த படம் வெளியாகும் நேரத்துல மனிஷா கொய்ராலா விட்டு சென்ற இடத்தை இவங்க கைப்பற்றிடுவாங்கன்னு தான் கருத்துகள் நிலவுச்சு. ஆனா இந்த படம் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாளோடு ரஜினிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதுனால முடக்கப்பட்டது. இருந்தாலும் ஏற்கனவே தீபிகாவுக்கு அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டிருந்ததுனால அவரை கோச்சடையான் அனிமேஷன் படத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க ரஜினி மகள் சௌந்தர்யா. அதனால ரஜினி படமே தீபிகாவுக்கு தமிழ்ல முதல் படமா அமைஞ்சது. அதனால அந்த பேரை வச்சுக்கிட்டே தமிழ்ல புது படங்கள்ல கமிட் ஆகலாம்னு தீபிகா சில டைரக்டர்கள் கிட்ட கதை கேட்க தொடங்கினாங்க. ஆனா தென்னிந்தியாவில இருக்கும் நடிகைகள் 1 கோடி 2 கோடி அளவுல சம்பளம் வாங்கி கொண்டிருக்க இவங்களும் ஒரு நாளைக்கு 1 கோடியாவது தந்தாதான் நடிப்பேன்னு சொன்னாங்க. அதை கேட்டு தலை சுத்தி போன பட தயாரிப்பாளர்கள் இவங்க நம்ம பட்ஜெட்டுக்குள்ள அடங்க மாட்டாங்க போல இருக்கேன்னு அவங்கள கழட்டி விட்டுட்டாங்க. அதனால திரும்பவும் பாலிவுட்டுக்கே போயிட்டாங்க தீபிகா படுகோனே. இந்த நிலையில சிம்புதேவன் இயக்கத்துல விஜய் நடிக்கவிருக்கும் படத்துக்கு சமீபத்துல தீபிகாவை தொடர்பு கொண்டு பேசினாங்களாம். அப்பவும் கதையை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்காமலேயே எனக்கு ஒரு நாளைக்கு 1 கோடி சம்பளம் வேணும், எத்தனை நாளைக்கு என்ன நடிக்க வைக்கிறதுன்னு நீங்களே முடிவு செஞ்சுக்கங்கன்னு காசையே குறி வச்சு பேசியிருக்காங்க. இதனால அதை கேட்டு விஜய் உள்பட எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு கிடக்குறாங்களாம். இதை அடுத்து இந்த விஷயத்த இப்போதைக்கு கொஞ்சம் ஆற போடுவோம், கோச்சடையான் ரிலீஸுக்கு அப்புறம் தீபிகா வேண்டுமா வேண்டாமான்றத முடிவெடுப்பேன்னு முடிவெடுத்திருக்காங்களாம்.